ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எவ்வளோ ஈஸியாக கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கிச்சன் பக்கமே இது வரைக்கும் போகாதவங்க கூட இந்த கேக்கை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அப்படியே பேக்கரியில் வாங்கின மாதிரி ரிச் டேஸ்ட்டு, ரிச் லுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும், உங்களாலையும் ஈஸியாக செய்ய முடியும். ஏதாவது ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ அதில் மெல்டட் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு 2 பவுல் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பவுலு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்காக. 2 பவுல்லையுமே நம்ம இப்போ பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவனாக தடவி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இது பண்ணிவிட்டு நம்ம 2 பவுலையுமே தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. ரொம்ப சிம்பிள். குழந்தைங்க கூட இந்த கேக் ஈஸியாகவே செஞ்சிடலாம். 2 பவுலையும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயுமே குழம்பு பரிமாறுறதுக்கெலாம் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் இதில் தான் அளவு எடுக்க போகிறேன். இதில் நான் 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். வீட் ஃப்ளார் தான். நான் ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி சமமாக எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறேன். ஏன்னா கேக் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன இடத்துல தப்பு விட்டால் கூட நம்ம கேக் ஒரு வேளை ஹார்டாகவோ இல்லைனா வேஸ்ட்டாகவோ போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக மட்டும் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த ரிஸ்க்குமே இதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். பாருங்கள், 2 கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் எந்த கரண்டி அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு சுகரை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். சுகர் பவுடர். ஸோ சாதாரண நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுகரை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கரண்டியில் அதே அளவுக்கு, அதாவது மாவு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமோ அதே அளவுக்கு நம்ம சுகரையும் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு அதை விட அதிகமாக சுகர் பிடிக்கும் அப்படின்னா அதை விட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரே ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ டேஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இந்த கேக் ரெசிப்பியில். எந்த இடத்துலையும் ஒரு கட்டியோ எதுவுமே நம்ம இதை அலச போகிறதில்ல, ஃபில்டர் பண்ண போகிறோம், எதுவுமே செய்யலை. இது அப்படியே தான் நம்ம பேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக எல்லாமே கலந்துக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு மட்டும்தான் இந்த கேக் ரெசிப்பியிலே கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அப்புறம் நான் 1/4 கப் அளவுக்கு, நம்ம எடுத்துள்ள அதே கரண்டியில் 1/4 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10
டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் யூஸ் பண்ணுறோம். இதில் நான் ஃபஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ரொம்ப மெதுவாக கிளறணும். இது வந்து போட்டுட்டு டப்புன்னு இது பண்ணிடக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இதை ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு மெதுவாக மெல்ல கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இன்னும் 5 டேபிள், இது கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறப்போ இன்னும் நம்ம 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மிக்ஸ் பண்ணமோ அது வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப எல்லா பக்கமும் படுற மாதிரி ரொம்ப இதாக கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோம். இது வந்து எப்படின்னா இது எல்லாமே பேட்டராக ஆகணும். பட் ஆனால் ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். ஒரே பக்கமாக அதுவும் இது பண்ணணும். அந்த சைடு இந்த சைடு மாற்றி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஒரே பக்கமாக மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம பண்ணுறத பாருங்கள். ஒரே பக்கமாக ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த கேக் ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் கேக்கு. அவ்வளோதான், நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. யாருமே நம்ப மாட்டீங்க, இது கேக் பேட்டரா அப்படின்னு சொன்னால் இதில் எப்படி கேக் வரும் அப்படின்னு கூட யோசிக்க தோணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்துச்சு. கண்டிப்பாக நான் நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு இதை செய்யும்போது. இந்த எப்படி இதில் கேக் வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுல்ஸில் நான் இதை வந்து பாதி அளவுக்கு, 1/2 பவுல்ஸ் அளவுக்கு நான் இதை வந்து ஊற்றிக்கிறேன். பவுல்ஸ் அளவுக்கு ஊற்றிட்டு இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து இது சென்டரில் சாக்லேட்ஸ் இருக்குல்ல, ஹோம்மேட் ஆர் கடையில் வாங்கினது. நான் இப்போ வந்து கேட்பரி தான் யூஸ் பண்ணுறேன். ஹோம்மேட் உங்கள்கிட்ட சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அதில் வந்து டிப் பண்ணுறேன். ரொம்ப அழுத்தியும் வச்சிடக்கூடாது, சென்டராக இருக்கணும். அந்த சாக்லேட்ஸ் வந்து சென்டராக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாக்லேட்ஸ் வேணுமோ நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய பவுல்ஸ்லேயும் செய்யலாம். ஸோ எந்த அளவுக்கு சாக்லேட்ஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுட்டு டிப் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மேலே பேட்டர் இருக்குல்ல அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா பேட்டர் தனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலேயே லைட்டாக அது நல்லா க்ளோஸ் ஆகிற அளவுக்கு ஸ்பூனில் எடுத்து போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம இதை எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ வந்து இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணலாம். பட் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தானே செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி துணியை வச்சு நூல் வச்சு கட்டிக்கிறேன். பவுலுக்கு கீழே அந்த விளிம்பு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு கீழே நீங்கள் நூல் வச்சு கட்டிக்கிறீங்க, அது பாட்டு சேஃப்டாக நின்றுக்கிறோம். நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி தாங்க வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு மேலே உள்ள தட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பவுல் வச்சுட்டேன். இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுல்ஸ் எடுத்து அது மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதாங்க, நம்ம கேக் வந்து சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் மூடி வச்சுட்டேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். வாவ், இது வந்து நிஜமாகவே நானே நம்மள இந்த அளவுக்கு சூப்பராக இந்த கேக் வரும் அப்படின்னு. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இந்த கேக் வந்துருந்துச்சு. பாருங்கள், கிளாத்தில் மட்டும் ஒட்டி இருக்குது. நம்ம இதை வந்து அப்படியே லைட்டாக நைஃப் வச்சு சைடில் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி என்ன பண்ணுறேன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அந்த நைஃப் நான் உள்ளே விடும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அது ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா நம்ம இடையில வந்து சாக்லேட்ஸ் வேறு வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது வந்து கட் ஆயிடுச்சுன்னா அது வெளியே வந்துடும். ஸோ அதனால் நம்ம அப்படியே ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணாலே போதும். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நம்மளோட கேக் ரெடி ஆகிட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ரொம்ப ரிச் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு பவுலில் இருக்கிற கேக்கையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அப்படி ஹாட்டாகவே சர்வ் பண்ணும்போது தான் உள்ளே இருக்கிற சாக்லேட்ஸ் வந்து மெல்ட் ஆகி நம்ம கட் பண்ணும்போது இடையில வரும். அப்படி இல்லை, ஹாட்டாக இல்லை அப்படின்னா வந்து அது அப்படியே மெல்ட் ஆகாமல் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஹாட்டாகவே இது பண்ணேன். அந்த பவுலில் இருந்தது வேறு ஒன்றும் இல்லைங்க, சாக்லேட்ஸ் தான். அடியில் வரைக்கும் ரொம்ப லோவாக டிப் பண்ணதுனால அந்த பவுல்லலாம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல சுகர் பவுடரு, ஸோ அதை தான் நம்ம இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஓவராக டெக்கரேட்டர் கூட தேவை கிடையாது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். முடிஞ்சிச்சு, நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சாக்லேட் மெல்ட் ஆகி அந்த சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஸ்பான்ஜியான கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.